கர்த்தர் எந்த சூழ்நிலை ஆண்டவர் என்னை தேடி கொண்டே இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அக்கினி குறையவே கூடாது. பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், பூமியின் மேல் அக்னியை போட வந்து நதி போடு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு எங்க சபையில அந்த அக்னியை போடுங்க ஆண்டவரேன்னு கேக்குறது? கையை உயர்த்தி கேளுங்களா, ஆண்டவரே எங்க சபையில நீர் போட விரும்பும் அக்னியை போடுங்க ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்னைக்கு தலைப்பு கர்த்தர் போட விரும்பும் அக்கினி. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, ஓகே, வாசிக்கலாம் அந்த வசனம் மறுபடியும். போட வந்து அது இப்பவே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, இப்ப ஒரு நெருப்பை போடணும்னு விரும்புறேன், ஆனா ஆகிலும்னா இப்போதைக்கு அதை போட முடியல. ஆகிலும்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். நான் செய்வேன், ஆனா அப்படின்னு என்ன பண்ண, ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்ட்டு. ஆகிலும் நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அது நடக்கிற வரைக்கும் என்ன பண்றேன்? இப்போ நீங்க ஆண்டவருடைய மைண்ட் எல்லாம் சிலதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வசனத்தை எப்படியோ மேலோட்டமா வாசிட்டு போகணும்னு கிடையாது. அது உள்ள இருக்கிற சில காரியங்கள்லாம், சில வசனங்கள்லாம் நமக்கு தூங்கவே கூடாது. எனக்கு ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சவுல் சாமுவேல் போய் கேட்கிறான் ஆண்டவரே இவனுக்கு ராஜாவை கேட்கிறாங்க இப்படின்னு துக்கப்பட்டு உட்கார்றான். ஆண்டவர் வந்து சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நீ எதுக்காக துக்கப்படுற? அவங்க உன்னை தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க உன்னை தள்ள என்ன தள்ளினாங்கன்ற. அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய வேதனை. ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன்னை தள்ளிட்டா நீ ஃபீல் பண்ணுகிற தீர்க்கதரிசியா? ஆனா அவன் தேவனையே தள்ளி ராஜாவை ஏற்படுத்திக்க சொல்றான். இந்த வசனம் படிச்சுன்னு தூக்கமா இல்லை. ஆண்டவரை தள்ளி விட்டு ஒரு மனுஷங்க இருந்திருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மாதிரி சில வசனங்கள் நமக்கு கேட்சிங் இருக்கு. என்ன சொல்றேன்னா, நான் அந்த அக்கினியை போட விரும்புறேன், ஆனா ஒண்ணு என்ன தடை பண்ணது, நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது முடியும் வரம்பு எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அல்லேலூயா. சில விஷயத்தை நம்ம சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும். சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே ஒரு டென்ஷன்ல சொல்ற மாதிரி, இது அந்த ஃபயரை நான் போட விரும்புறேன், ஆனா நான் மூழ்க வேண்டிய ஒரு, அதனால என்ன பண்றேன்? நெருக்கப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நமக்கு தான் நெருக்கம் இல்ல, அவருக்கும் இருக்குதா இல்லையா? அவர் கோவப்பட்டாரா? இயேசுநாதர் இல்லையா? கோவப்பட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க சவுக்கு எடுத்தான்னு சொன்னா, அங்க சவுக்கு எடுக்கல. மார்க் 3 நினைக்கிறேன். அவன் ஒருத்தன் கையை மிராக்கல் பண்ணும், வளர வைக்கணும். அவர் கோபத்துடனே விசனத்துடனே கோபமான ஒரு வசனம், அவர் கோபப்பட்டானே வசனம் இருக்குது. மார்க் 3:2 நினைக்கிறேன். வீட்டில் வாசிங்க. படிக்கணுமா? தான் சரி, எடுங்களா? அதை வாசிக்கலாம். டவுட்டா பாக்குறீங்க? அதை நான் பொய் சொன்னவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, ஓகே. மார்க் 3:2 வாசிங்க. அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினார். அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே வசனம். எங்க ஆண்டவர் கஷ்டப்படுறன்னா, இருதயத்துல கடினம் இருந்தா ஆண்டவருக்கு புரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு பெரிய விஷயம். இருதயத்தில் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான், இருதயத்தில் சுத்தமுறவர்கள் தேவனை 10 முறை சொல்லி கூட ஒருத்தன் கேட்கலன்னா அவன் இருதய கடினத்தில் இருக்கான். ஆண்டவர் எங்க சொல்றாரு பாருங்க, இருதய கடினத்தின் கோபம் வந்துருச்சுன்றார். அதே மாதிரி ஆதியாகமம் 6:6 சொல்றாரு, மனுஷோட இருதயத்தின் நிமித்தம் அவர் மனஸ்தாபப்பட்டாராம். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரங்களை பேசும்போது இருதயத்தை கடினப்படுத்தாம இருக்கணும். அல்லேலூயா. 10 முறை சொன்னாலும் ஒருத்தன் திருந்தலன்னா இருதய கடினம் இருக்குதுன்னு அர்த்தம்.
ஸோ நான் அந்த சாப்டருக்கு வரல, இங்க உள்ள போறோம் நம்ம இங்க. அப்போ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இருதய கடினம் இருக்கக்கூடாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அது அந்திக்கு சுட முரட்டாட்டமா ஆயிடுது. சரி, அது ஓகே. இப்ப இங்க சொல்றாரு பூமியின் மேல் அக்கினியே ஆனா இப்போதே பற்றி எரியாண்டு, ஆனா நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அதன் வரைக்கும் நான் என்ன பண்றேன், நெருக்கப்படுகிறேன். அப்ப என்னது அந்த அக்கினி, எதுக்காக நெருக்கப்படுகிறாரு, எதனால அப்ப அவரால் போட முடியல? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 7ஆம் வசனத்துல 7ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனம். இயேசு நின்று வசனத்தை அப்படியே யோசிங்க. நெருக்கப்படுறாரு, ஆண்டவரே நெருக்கப்படுறாரு இந்த ஃபயரை போட, ஆனா முடியல. அது என்ன நம்ம யோசிச்சு பார்க்கணும், பார்க்கணுமா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்ல முண்டை ஒண்ணு போய் சிக்கன் கடையில் எவ்வளவு கறி வாங்குறது, இந்த யோசனையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அதெல்லாம் அங்க போனோம்னு வச்சுக்கணும். இங்க கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உணவா இருக்குது. வாசிக்கலாமா? பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவன் உள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். தாகமா இருக்கிறவன் என்கிட்ட வந்து தண்ணீரை பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. எதை சொல்றாரு? தன்னை விசுவாசிக்கிற அடைய போகிற ஜீவ தண்ணீர் உள்ள அந்த பரிசுத்த ஆவியானவரை சொல்றார். அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாமா? மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு இன்னும் என்ன மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்ப சொல்றாரு, நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டுன்னு சொல்றாரு. என்ன தெரியுமா? நான் போய் அவரை அனுப்புனா நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? உனக்குள்ள விசுவாசிக்கணும், ஜீவ தண்ணீர் பண்ணி தாகமா இருந்தா பெற்றுக்கொள்ள, தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊட பண்ணுவேன்னு சொன்ன அந்த தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்குள்ள இருந்து ஒரு ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரப்போகுது. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு அந்த ஜீவ தண்ணீர் போடும். அது என்ன சொல்றாரு? தம்மை விசுவாசம் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் ஏன்னா மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு தன் ஆவியை அனுப்ப முடியாம இருந்தது. பரிசுத்த ஆவி இன்னும். இப்ப அந்த அக்கினி என்னதான்? பரிசுத்த ஆவி. ஏன் அப்ப போட முடியல? அப்ப உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்பவே அவருக்கு அதை கொடுத்துடணும்ன்ற வாஞ்சை இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இருக்கும் போதே எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஒரு ஊருக்கு ஜபிக்க போன ஆந்திரா பார்டர்ல அவர் வந்து என்ன சொல்லி கூப்பிட்டாருன்னா, அவர் ஒரு கேரி பேக் மாதிரி இருக்கும் சொல்லுவார், டென்ட் மாதிரி அடிச்சிருந்தார். அந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டு ஜபிக்க சொன்னார். ஜபிக்க சொல்லும்போது நான் ஜபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு வேண்டிய பணங்கள் கட்ட வைக்கப்பட்டு ஒரு நல்ல ஆலயத்தை எழுப்பித்தாங்க. அப்போ அவர் சொன்னார், ஆலயம் கட்டுற சூழ்நிலை இல்லை பாஸ்டர் எனக்கு. நான் சொல்லிட்டு வந்தேன். அடுத்த 2 நாள் அந்த இடத்துல புயல். இவரு இந்த சபை எங்க தரமாச்சு, 2 தெருவு தள்ளி இருந்தது. இல்லை சொல்லுங்களேன், காத்துல பறந்துன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட கான்டாக்ட்ல ஒரு 4 மாதங்கள் கழித்து என்னை கூப்பிட்டாரு. போனா அந்த சபை முழுக்க கட்டி முடிச்சிருந்தாரு. என்கிட்ட சஸ்பென்ஸா வச்சிருந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் இது போய் வெளியில போய் விழுந்துச்சு பாஸ்டர், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் எங்களுக்கு கேள்விப்பட்டு ஒரு உதவி செய்து சபையை கட்ட, விஸ்தாரமான சபையை கட்டி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னாரு, என்னை பொறுத்தவரைக்கும் ஊழியத்துல ஒருத்தர் வந்தா ஏதாவது மாற்றம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கும் அதுதான் வாஞ்சு. நம்ம போற இடத்துல ஒரு மாற்றம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் நெருக்கப்படுகிறான் ஊழியக்காரன். அது ஏதாவது ஒண்ணு அந்த சபையில செய்யணும். அந்த சபையில ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ளணும். இலங்கையில இருந்து போன் பண்ணாங்க. ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டர் சொன்னார், தேவனுக்கு முன்பாக ஒரு மனைவி சொன்னாங்க, பாஸ்டர் சபை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை கேட்கும்போது ஒரு சாட்சி, இது பெருமை கிடையாது நான் போனேன் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் இந்த எளியவனை கொண்டும் எதை செய்கிறார்.
அப்ப ஆண்டவர் சொல்ற நெருக்கப்பட சட்டுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் சபையில, சட்டுன்னு ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செஞ்சிடணும் சொல்றார். பூமி நான் அக்கினியை போட விரும்புறேன், நானும் இன்னும் மறிக்கலையே. நான் மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெரிந்த அந்த ஆவியின் வல்லமையை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நல்ல சொல்லுங்களேன். அப்போ இவர் சொல்ற தம்மை இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்ததுனால அந்த ஆவி அருளப்படவில்லை. ஏன் அந்த பிரஷர் ஆண்டவருக்கு? ஏன் அதை செய்ய விரும்புகிறார்? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல, யோவான் 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அங்க என்ன சொன்னாருன்னா, நான் சாவலியா இன்னும் செத்து உங்களுக்கு மகிமைப்பட்ட ஆவியை கொடுக்கல. இங்க என்ன சொன்ன, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் மீட்டிங் போயிருந்தேன். ஃப்ரண்ட் ரோல போட்டேன் எனக்கு சீட்டு. அதில் உட்காந்துருந்தேன் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக. அந்த பாஸ்டர் நான் கொஞ்சம் ஃபீவராக இருக்கிறேன், அதனால் சீக்கிரம் மெசேஜை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வசனம் எழுதியிருப்பார். அதை படித்தார். படிச்சுட்டு அடுத்தது பார்க்குறேன் ஒரு 5-6 பேஜ் எழுதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சது இவர் போகிறது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சீக்கிரம் போனால் அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர்லாம் பேசினா கேட்டுனே இருக்கணும் போல இருக்குது, சிலர்லாம் எப்படா வாய மூடுவாங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியதான். அல்லேலூயா. அப்போ இவர் சொல்ற, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட நிறைய பேசாம மனுஷங்கிட்டே பேசினுக்கிறான். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். சமீபத்தில் ஒருத்தன் கூட ட்ரெயின்ல போயிட்டேன். ஐயோ அப்பா, அவன் உள்ளங்க என்னை போட்டு சராமரியா ஒரு 2 மணி நேரம் டிராவல். நான் சரி போனை நோண்டுறேன். நான் பிரதர் போனை நோண்டி, நீங்க கிடைக்கிறத ரொம்ப லேட்டு உட்காருங்க அப்படின்னு போன அப்படி பைபிள் படிக்கும். அது எப்பதான் பிரச்சனையில் ஓர வைங்கன்ட்டு பேசினேங்கிறான். எனக்கு உண்மையா மன உளைச்சல்ல 2 மணி நேரம் பேசுறதே ஒருத்தன் இந்த மன உளைச்சல் ஆகணும்னு அவன் பண்ணிட்டேன். நான் என் குரூப்ல பர்சனலா மெசேஜ் அனுப்புறேன், அனைவரும் 5 நிமிடத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு கால் செய்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா இருக்கு நம்ம நிலைமை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரோட இப்ப மனுஷங்கிட்ட பேசவே பிடிக்க மாட்டுது. யார்கிட்ட பேசுறான்? ஆண்டவர்கிட்ட பேசதான் விரும்புறோம். அல்லேலூயா. அதுதான் பலம், அதுதான் விஷயம், அதான் கிருபை. இப்போ ஆண்டு சொன்ன, நான் அக்கினியை போட விரும்புறேன்னு சொன்னவரு நான் மரிச்சா நல்லா இருக்கும்னு சொன்ன. இப்ப சொன்ன, நான் போகிறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தை. இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிகின் தேவன், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன். அல்லேலூயா. உலகத்தை சிருஷ்டித்தவர், எல்லா நாமத்துக்கு மேல நாமத்தை விடுறார். நாமத்துல பிதா இயேசு பிதா என்ன பண்ணிருக்காங்க, வானோர் பூதத்தோர் பூமி கீழான முழங்கெல்லாம் முடங்கும் சொல்லி இருக்கிறார். அந்த தெய்வம் சொல்ற, நான் போகிறது உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேருக்கு இப்ப என்ன பார்த்தோன்னே சரி ஐயா பேசுறாரு கேட்கலாம், பிரதர் பேச. சில பேருக்கு இவர் போகிறது பிரயோஜனமா இருக்கும். சீக்கிரம் போனா சாப்பிட்டா சனி ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருப்பீங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு. இயேசு எங்கன்னா ஃபெயிலியர் ஆனாரா? இல்ல. எங்கன்னா மிராக்கிள் மிஸ் ஆச்சா? இல்ல. எங்கன்னா அற்புதம் தடைப்பட்டுச்சா? இல்ல. ஒரே ஒருத்தன் வந்தா சொத்தை கொடுனாரு. அது சொத்தை விரும்பல, அவன் மனசு அதுல இருக்கிறத டெஸ்ட் பண்ணாரு, அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாம போயிட்டான். அது கூட யார் ஃபால்ட்டு? எங்கேயுமே இயேசு ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதபடிக்கு. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். 7 மணிக்கு காலையில ஒரு கால், ஆந்திரா பகுதியில் நெல்லூர்ல அல்லூர்னு ஒரு ஊர்ல இருந்து அங்க ஒரு அம்மாவுக்கு பிசாசு போராட்டம். பாஸ்டர் அனுப்பி வைக்கட்டுமான்னு கேட்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அவங்களால முடியாத பட்சத்தில் எங்க அனுப்புறாங்க? எங்க சபைக்கு அனுப்புறாங்க. இப்போ அவங்களே முடிஞ்சா எங்க அனுப்புவாங்களா? இப்ப இயேசு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு. யாருக்காவது புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் போகிறது உங்களுக்கு. அப்படி என்ன ஒரு நான் போனா நல்லா இருக்கும்னு யாரு சொல்றாரு? சீசர்கள் அவர் போக ஒருத்தர் சொல்ற, நீங்க செத்த நானும் செத்துடுறேன்றான். நீ தற்கொலை பண்ண நானும் பண்ணிக்கிறான் தவிர, நீங்க என் கூட பிதா கூட போய் நானும் வரேன்றான். அப்படிப்பட்ட தெய்வம் சொல்ற, நான் போகிறது உங்களுக்கு. எங்கேயுமே அவர் மிஸ் பண்ணலையே. அவரே பெஸ்ட் இருக்கும் போது அவர் என்ன சொல்ற, நான் போகிறது உங்களுக்கு. ஏன் வாசிக்கலாமா? அவன் ஃபுல்லா வாசிக்கலாமா? அத நான் போகிறது உங்களுக்கு.
அதுல இருந்து வாசிங்களேன். அது பொய் கிடையாது, அது சால்ஜாப். நான் உங்களுக்கு ஐ அம் சேயிங் தி ட்ரூத், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகலன்னா யார் வரமாட்டா? யார் தேற்றுறது வாழ? இப்ப மறுபடியும் சொல்றாரு, பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது போய் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புறேன். ஆனா நான் மூழ்க வேண்டிய ஸ்தானம் உண்டு. இங்க சொல்றாரு, நாங்க தாகமா இருக்கிறவங்க மேல ஜீவ தண்ணீரை ஊற்ற விரும்புறேன், ஆனால் நான் மகிமையாடாதபடி என் ஆவியை உனக்கு கொடுக்க. இங்க மூணாவது சொல்றாரு, நான் போறது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் போலன்னா யார் வரமாட்டா? அல்லேலூயா சொல்லுங்க. அவரே பெஸ்ட்ன்ற ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் போனா இன்னும் உங்களுக்கு பெஸ்டான ஒரு காரியம் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ அந்த அக்கினிய அவர் எவ்வளவு நேசித்து போட விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு பரிசுத்தாவியான ஒரு அசட்டையா நினைக்கிறோம், பரிசுத்தாவினர் ஒரு ஒன்றுமில்லாம் நினைக்கிறோம். அம்மா பல வருஷமா சர்ச்சைக்கு போது அந்த மாதிரி எங்கிட்ட பரிசுத்தாவி ஊழியம் செய்யறவங்க தானே பாஸ்டர் கொடுப்பாங்க, எங்களுக்கெல்லாமா? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களா. ஒரு அம்மா அம்பாசமுத்திரத்தில் அப்படியே பிடிச்சிக்கிச்சு செவுத்த, எல்லாம் நிரம்புறாங்க, அப்படி பிடிச்சின்னு கையெல்லாம் நடுங்குது. என்னம்மான்னு கேட்டேன், ஆவியாளர் எனக்குள்ள இறங்கக்கூடாது பாஸ்டர். ஏம்மான்னு கேட்டேன், நான் இன்னும் திருந்தல அப்படின்னு. அல்லேலூயா. நான் சொன்னேன், திருந்தலைனாலும் அவரு இறங்கிட்டாரு, அப்புறம் நீ என்னத்தை அவரை தடை பண்றது? அல்லேலூயா. திருந்தின பிறகு வர்றவர் இல்லை அவர், அவர் வந்தாதான் திருந்த முடியும். ஒருத்தன் என்கிட்ட சொல்றான், கொஞ்சம் திருந்திட்டு சபைக்கு வரேன் பாஸ்டர், ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க. நான் சொன்னேன், நீ எங்க வர? சென்ட்ரல் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிறேன். அங்க உன்னை திருத்துறதுக்கு யாரு இருக்கிறா? சிகரெட் அடிக்க கூட்டின்னு போய் ஆளுகிறான், கஞ்சா அடிக்க கூட்டின்னு போய் ஆளுகிறான், சாராயம் குடிக்க கூட்டின்னு போய் ஆளுகிறான், வேசி தந்துங்க விச்சைக்கும் சினிமாக்கும் பான்பராக்கும் பயில கூட்டின்னு போய் ஆளுகிறான். யாருன்னா ஒருத்தர் திருத்துருக்கிறானான்னு கேட்டான். இல்லை பாஸ்டர், அப்ப எப்படி திருத்துவேன்? எங்க வரணும்? அதுக்கு தான் நாங்க பெரம்பு வச்சுன்னுக்கிறோம். அல்ல சொல்லுங்களேன். அது எப்படித்தான் கண்டுபிடிக்கிறான்னு இவனுக்கு ஒரு பைபிள். ஆதாம் பாவம் செய்தவன தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டான். ஏன் மாற்றம் உண்டாது? இங்க இருக்கணும். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ரொம்ப தவறினா ரொம்ப என்னதான் இருக்கணும்? வெளியில உன்னை கண்டிக்க ஆள கிடையாது, வெளியில உன்னை திருத்த ஆள கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேரை பேஸ் பண்றேன் தெரியுமா? நல்லா வந்து ஒரு பொண்ணு வர்ஷிப்லாம் பண்ணி நல்ல அபிஷேகத்துல இருந்தது. கணவர் விட்டு போயிட்டார், ஆட்டோ ஓட்டுது, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா பண்ணிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, பாஸ்டர் என் 2 பிள்ளைகளை நாகப்பட்டினம் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். எதுக்குமான்னு கேட்டேன். இல்லை அம்மா போறாங்க, அவங்களோட கூட இவங்களை பிள்ளைங்களை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சு. அவன் சுத்தி பார்க்க மாட்டான், அவன் எதனா ஆவியை தான் கூப்பிட்டு வருவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னையில இருந்து சபைக்கு வரல, 1 வாரம் ஆச்சு, 2 வாரம். என்னம்மா ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டே இருக்குது, ஏதோ ஒரு ரீசன் சொல்றது. இப்படி நல்ல அபிஷேகத்தை இருக்கிறப்பல்ல, நல்ல அந்நிய பாஷை பேசுறான். 1 2 3 days அப்படியே போயினே இருக்குது. வாரம் வேலை கிடைச்சிச்சு, அது இது. 2 மாசம் கழிச்சு நானும் கூப்பிடுறத விட்டுட்டேன். ஒரு ஃபோன் கால் வந்தது, பாஸ்டர் எனக்கு வந்து ஜெபிக்க முடியுமா? நான் வீட்டுக்கு போய் பார்க்கிறேன், நைட்டி போட்டுருக்குது, இப்படி இருக்குது சரீரம். இந்த இடத்துல எலும்பு நான் பார்க்குறேன், குழியா இருக்குது. என்னம்மா இந்த நிலைமையில இருக்கிறேன்? இல்லை பாஸ்டர் உடம்பு சரியில்லை. சபைக்கு வேற எங்கேயாவது போறியா? இல்லை எங்கேயும் போல. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? ஒன்றும் சொல்ல, ஜெபிங்க பாஸ்டர். ஜெபிச்சோடனே ஆள ஆரம்பிச்சு ஒரு விஷயத்தை சொல்லிச்சு. பாஸ்டர் அம்மா நாகப்பட்டினம் போனாங்களே, ஒரு பீர் பாட்டில் வாங்கி வந்துட்டாங்க, பழகிட்டோம் பாஸ்டர். தம்பி வந்திருக்காரு தெரியாது. நிலையில சொல்லுங்களேன், என்ன பண்ணிட்டாரா? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, சரி நான் ஜெபம் பண்ண, திருப்பி ஆள ஆரம்பிச்சிச்சு. பாஸ்டர் அந்த அழுக்கு கூட துணி இருக்குதுல்ல, அது உள்ள ஒரு பாட்டில் வச்சிருக்கிறேன் பாஸ்டர், நான் அதை தொட விரும்பல, நீங்களே எடுத்துன்னு போய் போட்டுருங்க. நான் உள்ள போய் பார்த்தேன், அது பீர் பாட்டில் இல்லை, அது பிராந்தியா விஸ்கியான்னு தெரியல, ஆனால் வேற பாட்டில், சரக்கு பாட்டில், பீர் கிடையாது. என்னமான்னு கேட்டேன். அது கொஞ்சம் டெவலப் ஆகி இதை பழகிட்டேன் பாஸ்டர், நீங்க எப்படியாவது எடுத்து வெளில போட்டுருங்க. நான் பேக்கெட்ல வச்சுன்னு யோசிச்சேன். வெளியில போகும்போது ஹாய் பாஸ்டர் எவனா தட்டினான்னு வச்சுக்கா, போச்சுடா வம்புன்னு சொல்லிட்டு
நான் வெளில எல்லாத்துமே போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாட்சி பலிபடத்துன்னு சொல்றேன். அவங்க வீட்டு வாஷ் பேஷன்லேயே ஊற்றிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறமா இன்னை வரைக்கும் வரல. கேட்ட சொல்லுது விட முடியல. சொல்லுது வேற எந்த சர்ச்சைக்கு நான் பேசுறேன், அந்த சர்ச்சில் ஆவியானவர் செயல்படுகிறாரு, எனக்கு உள்ள குத்துதுன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? திருந்துகிற இடம் தான் தேவ சமூகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? எதுக்கு ஜெயிலில் போடுறான்? அப்ப உங்களுக்கு எதுதான்? அல்லேலூயா. அப்ப இங்க எதுக்கு? கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். நாளைக்கு பரலோகம் போனா பாஸ்டமாக ஸ்வீட் பாஸ் வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல, நீங்க நல்லா இருக்க போறீங்க, நரகத்துக்கு தப்பிச்சுட்டு என்னத்துமா போய் சொல்லுவீங்க, நான் எவ்வளோ உத்தமையா இருந்தேன் அப்படிதான் சொல்லு. அவங்க எங்க வசனத்தை சொல்லி 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 அல்லேலூயா. எனக்கு நல்ல அப்பா அம்மா கிடைச்சாங்க, நல்ல அக்கா தங்கச்சி கிடைச்சிது, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள். ஆனா விசுவாசி மட்டும் அது கூட போராடுறதுக்கு மன உளைச்சலோட உச்சகட்டம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிஜமா இந்த பாஸ்டா இருக்குது. ஐயோ எப்பா, எங்க அப்பா சொல்றாரு, உனக்கு ஒரே ஒரு குறைந்தாண்டா, உங்கள்கிட்ட மாடு மேய்க்க கூட ஒரு டேலண்ட் வேணும், அது கூட உங்ககிட்ட இல்லடான்னாரு. இப்ப மேய்ப்பனா இந்த ஆடு மேய்க்கிறோம், மாடும் மேய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே ஒரு விஷயம், கர்த்தருடைய கிருபை ஆவியானவர் தான். அவரை பிடிச்சிட்டு அப்படியே போடுது. வசனம் சொல்லுறது, நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா தேற்றவாளன் வருவாரு, நான் போகிறது உங்களுக்கு, அது எப்படி அவர் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அதுதான் நான் சுருக்கமாக சொல்லி நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். அவர் போறதுன்னா அவரே பெஸ்ட்டுங்க. பெஸ்டா இல்லையா? அவர் பெஸ்ட். அவர் போயிட்டு நான் இன்னொருத்தர் அனுப்புறேன்னா அதுல என்ன ஒரு விஷயம் இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் உதாரணமாய் பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் அந்த மனுஷன்? யோவான் 1ஆம் அதிகாரம். இவன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி அவர் போனது நமக்கு பிரயோஜனமா இருக்குன்னு காமிக்க போறேன். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எண்ணப்படுவாய் என்றார். நீ என்ன அழைக்கப்படுவாயா? கேபா என்று அழைக்கப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இப்போ சொல்றாரு, சீமோனின் வாசிங்களா? நீ யோனாவின் மகனாகிய சீமோன். நீ யாரு? யோனாவின் மகனாகிய சீமோன். நீ கேபா எண்ணப்படுவாய் என்றார். நீ யாருன்னு அழைக்கப்படுவ? கேபா என்று அழைக்கப்படுவாய். சரி. கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா? கேபா என்பதற்கு என்ன அர்த்தம்? பேதுரு என்று அர்த்தம். இந்த சீமோனை கூப்பிட்டு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்ன அழைக்க கேபா எண்ணப்படுவாய். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? கேபானா என்ன அர்த்தம்? பேதுரு என்று. பேதுருன்னு என்ன அர்த்தம்? பேதுருன்னு கல்லுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இப்போ சீமோனை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். சீமோனே நீ சீமோனா இருக்காம நீ கல் என்று அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. ஆமென். ஆனா இப்ப சீமோன்னா என்ன அர்த்தம்? டக்குனியா அவன் பேரை மாத்துறாரு. அல்லேலூயா. சீமோன்னா நாணல்னு அர்த்தம். நாணல்னா என்ன? புல்லு. இப்ப கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு காலையும் கொடுக்கிறாரு, புல்லா இருக்கிற நீ எப்படி ஆயிடுவ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் என்ன பேர் வச்சுக்கிறான்னு தெரியாம பேர் வச்சுக்கிறான். பேர்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டு. நம்ம கூப்பிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பேர் வச்சா அவன் பழைய அந்த குப்புசாமி முன்சா அது கூப்பிடுறதுல ஒரு சந்தோஷம். என்னுடைய பழைய பேர் யாருக்குன்னு என் சபை மக்களுக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தெரிஞ்சு அதை வச்சு கூப்பிடுவான். பழைய பேர் பழைய சுபாவம், பழைய சாபம். ஆவியானவர் உனக்கு ஒரு புது நாமத்தை தரிப்பித்தால் அந்த நாமத்தில் கூட்டு பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்போ சொல்றாரு அவரு, சீமோனே நீ என்ன சொல்றாரு? புல்லா இருக்கிற நீ எப்படி மாறுவியா? கல்லா மாறுவ. ஏன் புல்லா இருக்கிறான்? அவன் சுபாவம் நிலையற்ற ஒரு ஸ்தானத்தை உடையவரா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எங்கெல்லாம் தடுமாறுறானோ அங்கெல்லாம் சீமான் பேர் வரும். சீமோன்ட்டு அவன் திடீர்னு மனுஷங்களை கூப்பிட்டு போகும்போது சீமோன்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாபேஸ்னா கண்ணீர்னு அர்த்தம்.
இது தெரியாம வலிச்சு யாபேஸ்னு பேர் வச்சு. யாருன்னா யாபேஸ்கிறீங்களா? இல்லையா? ஒரு பையன் சொன்ன, பெருமையா சொன்ன, என் பையன் பேர் யாபேஸ். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னன்னா, அம்மா வேதனையோடு கண்ணீரோடு பெற்றான், அவன் பேர் கண்ணீர்னு அர்த்தம். நீ கூப்பிடும்போது கண்ணீரே வா அப்படின்ற. ஐயோ என்ன பண்றதுன்னா ஐசக் ஜாபேஸ்னு வை. அப்படின்னா என்னன்னா, ஐசக்னா புன்னகைன்னு அர்த்தம், ஆனந்த கண்ணீரா இருக்கட்டும் சொல்லுங்க. அப்போ இங்க சொல்றாரு, சீமோனே நீ என்ன பண்ணப்பட்ட போற? கேபா என்று அழைக்கப்பட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இந்த வசனத்தை அவனுக்கு கொடுத்தார் என்றால், அவன் சிறையற்ற ஒரு இருதயத்தை உடையவனா இருந்தான். அவனுக்கு இப்படியும் அப்படிமான ஒரு எண்ணம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இவனுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. இவனை கொண்டுதான் இந்த ஊழியத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். அதுவா மத்தேயு? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல எதை கட்டுவேன்? இந்த கல்லின் மேல எதை கட்டுவேன்? சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப விசேஷம் என்னன்னா, இந்த கல்லின் மேல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஆனா இவன் இப்ப பேர் எப்படி இருக்கிறான்? புல்லு மேல சபையை கட்ட முடியுமா? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுங்கிற வளர்ச்சி சொல்ற, நீதிமான் பனையை போல வளருவானா? லேட் ஆகும், ஆனா எல்லாமே யூஸ் ஆகும். துன்மார்க்கன் புல்லை போல வளர்ந்துடும், ஆனா அழிவு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஒரு காலிங் பேதுரு மேல இருக்குது. இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள். பெரிய காலிங்க. அந்த காலிங்க உடையவன் எப்படி இருக்கணும்? கல்லா இருக்கணும். ஆனா இவன் எப்படி இருக்கிறான்? புல்லாதான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இவனோட அந்த அழைப்பை மாற்றணும். அவரு அழைப்பை மாற்ற அவன் பேரைய மாற்ற என்னன்னா, நீ புல்லா இருக்காத. ஆபிரகாம்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். ஆபிரகாம்னா ஜாதிகளுக்கு தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்லு? அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை கூப்பிடுகிறோம்? சாத்ராக்குன்னா அந்நிய தெய்வம். அது பேர் யாரா சாத்ராக்கு இருக்கிறீங்களா? இல்லையா? சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ என்ன கவனிக்கிறோம் நம்ம? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். அதற்கு உன் அஸ்திபாரம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ 3 வாரம் சர்ச்சைக்கு வந்துட்டு 1 வாரம் வரலன்னா ஆண்டோட நம்பிக்கை இழந்துருவேன். கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர்றேன்னா ஆண்டோட நம்பிக்கை இழந்துருவேன். இல்ல உன் பெருமைக்காக உன்னை வெளிப்படுத்தின கர்த்தருடைய நம்பிக்கை இழந்து போயிடுவேன். உன்னை கல்லின் மேல் ஆண்டவர் சபையை கட்ட விரும்புகிறார். அப்படிப்பட்ட தெய்வம், அப்படிப்பட்ட ஆண்டவர் உன்னை என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ அவருக்குரிய பாத்திரமாய் ஸ்திரம் உள்ளவர்களாய் மாறணும். ஒரு சின்ன விஷயத்துக்கு முறுமுறுப்புற காரியமா இருக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்மாறுற காரியமா இருக்கிறார். ஆண்டவர் மேல அக்னியை ஏன் போடுறார் தெரியுமா? புல்லா இருக்கிற உன்னை கல்லா மாற்றத்துக்கு தான். அதை சொல்லுங்களேன். இப்ப இவன்கிட்ட ஒரு பலன் கிடையாது. புல்லு ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் இருக்கிறான். பேதுருவோட செயல்கள் ஸ்திரமற்ற தன்மையா இருக்குது. யூதாஸ் கரியேத்து ஒரு தப்பு தான் பண்ணான். பேதுரு 4 பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். 4 பெரிய மிஸ்டேக் பண்ணார். அதை மட்டும் நான் காமிச்சுட்டு அவர் எப்படி புல்ல இருந்து கல்லா மாறுறான்னு காமிக்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல இப்ப ஆண்டவர் அவன் மேல கல்லா மாத்தணும். அவனை கல்லா மாத்திரம் தான் அவன் மேல ஊழியத்தை செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆடாதான் இருக்கும். ஸ்கூல்ல ஒரு பையன் யூரின் போறான்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆடு அப்படித்தான். ஒண்ணு பண்ணிச்சுன்னா, நான் கேட்ட ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா, அந்த அக்கா சொல்ல நானும் சொல்ல சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி இல்லை, நம்ம ஸ்திரம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இங்க சொல்ற ஆண்டவர் உன்னை கல்லாய் மாற்றிதான் உன் மேல சபையை கட்டுவார். ஏன் உங்களில் சிலரை கர்த்தர் பயன்படுத்த முடிகிறது இல்ல? ஏன் தெரியுமா? நீங்கள் இன்னும் கல்லா மாறாம இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கல்லாய் மாற விரும்புகிறீங்க?
இன்னைக்கு ஒப்பு கொடுக்கறது எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப சீமோனை பயன்படுத்தின அவரு, சீமோனை பயன்படுத்த அவருக்குள்ள ஒரு காரியம் எதிர்பார்க்கிற என்னன்னா, இவன் ஸ்திரமற்றவனா இருக்கிறான், இவன் புல்லா இருக்கிறான், இவன் புல்லா இருக்கக்கூடாது, இவன் கல்லா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? நீ கர்த்தருக்குரிய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற உனக்கு ஸ்திரத்தன்மை வேண்டும். வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல. சாரி, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். சரி. சொல்ல தொடங்கினார். அலையில சொல்லுங்களேன். இப்ப என்னன்னா அந்த பிளானை விவரிக்கிறார். the kingdom of God, கர்த்தருடைய அந்த பிளானை விவரிக்கிறார். என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்துல அடுத்தது என்னென்னலாம் நடக்க போகுது, அடுத்தது என்னென்னலாம் காரியம் செய்ய போகுது, எப்படி நீங்க ஊழியத்தின் பாதையில போக போறீங்க, நான் எப்படி சிலுவையில மரிக்க போறேன், எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, ஆண்டவரே, இது உனக்கு நேரிடக்கூடாதே, நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இது உமக்கு சம்பவிக்க தொடங்குவதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள, சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள. நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் உனக்கு ஒரு 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 கிஃப்ட கொடுக்கிறாரு. பரலோகராஜன் திறவுகளை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட பேதுரு என்ன பண்றானா, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது. எது? மரிக்கிறது, சிலுவை பாடுகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலுவையை எதிர்க்கிறவன் யார் தான்? சத்தோடு தான். சிலுவையை பேசுகிறோம்னா இயேசுவின் வெற்றியை பேசுகிறோம், பிசாசின் தோல்வியை பேசுகிறோம். சிலுவை தான் தேவ திட்டத்தின் உச்சகட்டம். அந்த உலகம் உண்டானதுக்கு முன்னே கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கார். நீர் சிலுவையில மரிக்க கூடாது என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். தொடர்ந்து வாசிக்கலாமா? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இப்போ பாருங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். எதை சிந்திக்கல? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறேன்ட்டார் ஆண்டவர். நம்பர் 1, அவன் பண்ண பெரிய விஷயம், கர்த்தருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் தரிசனத்திற்கும் எதிர்த்து நின்னான். எப்ப தெரியுமா? அந்த கிஃப்ட் வாங்கிட்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இப்ப இவன் யாராகிறான்? சீமோனா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, இவன் சீமோனா இருக்கிறான் இன்னும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் இன்னும் சீமோனாவே இருக்கிறான். அவன் திங்கிங் இன்னும் ஸ்திரமா வரல. ஆண்டவர் சொன்னார்னா அதுல பிளான் இருக்குது, அவர் கரெக்டா செய்வார்னு நம்புற அந்த பேதுரு, அப்படி நம்ப வேண்டிய பேதுரு இது சரியில்லை. ஆண்டவர் யாருக்கு ஆலோசனை கொடுக்குறான்? அல்லேலூயா. ஆலோசனை யாருக்கிட்ட இருந்து வர்றதுன்றது முக்கியம். ஊழியத்துல கூட நிறைய பேர் ஆலோசனை கொடுப்பாங்க, இந்த காலை வாங்கி இந்த காலில் விட்டுருவேன் நான். அது கர்த்தருக்கு ஒத்ததா இருக்குதா? ஆண்டவருக்கு ஒத்ததா இருக்குதா? கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாரா? என்ன பஸ் நான் சொல்றது கேட்கவே மாட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். வர்றதே 1/4 மணி நேரம் தான் சர்ச்சுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றேன், 52 வாரத்துல நீ வந்த மணி நேரங்களை கூட்டினா கூட 20 மணி நேரம் தாண்டலடா. ஆனா ஆலோசனை சொல்லுவோம், நம்ம கேட்கணும் நினைப்போம். நல்ல கவனிக்க, உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. இப்ப இயேசு கிட்ட ஆலோசனை கொடுக்குற அண்ணன் தான், ஆண்டவரே இது நீ சம்பவிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷருக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிற, தேவனுக்கு எனக்கு இடரெல்லாம் இருக்கிற. ஊழியக்காரங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், ஜாக்கிரதையா கொடுக்கணும். அவன் 5 மணி நேரம் ஜபத்துல இருப்பாங்க, நீ 5 நிமிஷம் ஜபம் பண்ணி அதை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. கர்த்தர் என்ன பிளான் வச்சுக்கிறான்னு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல ஒரு ப்ரெஸ்டீஜ், நான் சொன்னது அவங்க கேட்கலன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் அணிந்த அனுபவம், அதனால சொல்றேன் நான்.
அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க, நீ எனக்கு எதிரில் இருக்க. ஃபர்ஸ்ட் விஷயம் தேவ திட்டத்துக்கும் தரிசனத்துக்கு எதிர்த்து நின்னான். ரெண்டாவது ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்னார், அப்பால போ. அப்ப என்ன இருந்துச்சு? எந்த ஆக்டிவிட்டியில இருக்கிறார் இப்ப தலைவர்? எந்த ஆக்டிவிட்டியில இருக்காரு? சீமோனா எப்படி இருக்கிற? அப்பால போ. ஒரு 2 பேராகிராஃப் முன்னாடி, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள். ஒருத்தர் கேட்டார், என்ன பாஸ்டர் மேற்கொள்வதில்லைன்னு ஒன்னு புடிச்சுக்கிறானே, வாக்குத்தத்தம் வந்தாலே சோதனை வரும். ஆண்டவர் பயப்படாத உன்னோடு இருக்கிறானு தெம்பா ஆண்டவரை பார்த்துட்டு என்ன விஷயம் நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில வாக்குறது தப்பா பிடிச்சிக்க கூடாது. ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடுன்னு ட்ரெயின் வரும்போது ஆபத்து காலத்தை கூப்பிட முடியுமா? அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சொல்ல, உன்னதமானவருக்கு பொருத்தனை பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, அப்புறம் என்ன கூப்பிட்டு பாரு நான் செய்யறேனா இல்லையாப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இங்க இவன் ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்கிறான். அப்பால போ சாத்தானுன்னு சொல்ற அளவுக்கு அவன்கிட்ட பிசாசு உள்ள வந்ததா? நல்ல கவனிங்க, பாதாள வாசல்கள். இவன் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவனு பிசாசு வந்து பக்கத்துல நின்னுச்சான். வந்தது, ஆனா அவனை மேற்கொள்ள முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மேற்கொள்ள கிட்ட வந்து நிக்கிற அவர் உஷாராயிட்டார். இவன் கிட்ட கொஞ்சம் விட்டா இவனுக்குள்ள ஆக்குபை பண்ணிடும் பிசாசு. அப்பால போ, நீ எனக்கு ஏற்றவில்லை, மனுஷருக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறேன். அப்ப ரெண்டாவது விஷயம், பிசாசின் கிரியைக்கு அதிகாரம் கொடுத்து விட்டான். பிசாசின் ஆளுகைக்கு பாதாள வாசல்கள் மேற்கொள்ளல, கிட்ட வந்து நின்றுச்சு. எகிப்து தேச அதிகாரியாக ஆண்டவர் சொன்னார், சந்தோஷப்பட்ட எகிப்து 2 வருஷம் ஜெயில் தண்டனை யோசேப்புக்கு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவன் கிட்ட வந்து ரெண்டாவது பிசாசினால பீடிக்க பட்டுட்டான். 2 பிரச்சனை. ஒண்ணு தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நின்னது, இன்னொன்னு பிசாசின் பீடிகையில ஆளுகைக்கு உட்பட்டது. மூன்றாவது ஒரு காரியத்தை காமிக்கிறேன். மத்தேயின் சுவிசேஷ புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு. 25ஆம் வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். 3 மணிலிருந்து 6 மணி அதிகாலையில, அந்த டைம் தான் 4ஆம் ஜாமம். அதிகாலையில நடந்து வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு. 3 மணிக்கு கடல் மேல நடந்து வந்தா எப்படி இருக்கும்? சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இவன் இயேசுநாதர் நினைக்காம இவர் பிசாசு நினைச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடல் மேல ஏதோ ஒரு ஆவி நடந்து வருது, பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனார் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர உம்மிடத்தில் வர கட்டளை. நீ தானே உண்மைன்னா நாங்க கடல் மேல் நடந்து வர உதவி செய்யுங்க. வாசிக்கலாம். அதற்கு அவர் வா என்றார். அதற்கு அவர் வா என்றார். அந்த ஒரே ஒரு வார்த்தை வான்னா அழைப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மள கர்த்தர் வான்னு சொல்றாங்க. வா என்றாரா? அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து. இப்ப முன்னாடி ஆண்டவர் நிக்கிறாரு, கையை இப்படி தூக்கிட்டு நிக்கிறாரு. நான் வாப்பா, என் உன் கையை பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று கையை தூக்கிட்டு நிக்கிறாரு. இவன் எதை பார்த்து தான் போனோம்? தேவன் இயேசுப்பா கையை பார்த்து தான். ஆனா இவன் எங்க தெரியுமா பார்த்தான்? எங்க பாக்குறான்? காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். நல்ல கவனிங்க, கர்த்தர் உன்னை வான்னு சொல்லிட்டாருன்னா உன் பார்வை அவரை விட்டு எடுக்கவே கூடாது. ஆமென். காற்று அடிக்கும் தான், குடும்பத்துல அடிக்கும், சூழ்நிலை அடிக்கும், வாழ்க்கையில அடிக்கும், ஊழியத்துல அடிக்கும். ஆனா உன் பார்வை எங்க தான் இருக்கணும்? சொல்லுங்களேன். கையை ஊற்றி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, அழைத்தவர் நீர் உண்மை இல்லவரா? என் காற்று அடிக்குதான், பலமா அடிக்குதான், காதுல இறைச்சல் சத்தம் உண்டாகுதான். ஆனா நான் அதை பார்க்கல.
அழைத்தவர் உனக்கு முன்பா இருக்கிறாரு, அழைத்தவர் இருக்கிறாரு. கையை மட்டும் அவரை நோக்கி, அழைத்தவரை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வா. அந்த வா என்ற வார்த்தையில ஒரு காலிங்க இருந்தது. அந்த காலிங்க பாக்குறவங்க ஊழியத்துல காற்றடிக்கலாம், பலம் இருக்கலாம், சூறாவளி அடிக்கலாம், புயல் எடுக்கலாம், உன் கண்ணை மட்டும் எங்க எடுக்கவே கூடாது. அல்ல சொல்லுங்களேன். பவுல் தாவீது சொல்றான், என் கால் வலைக்கு சிக்கலாக்கும் போது என் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது. ஒத்தாசையோடும் பருவநேராக கண்கள் இருக்கு. அப்போது வானத்து படத்து கத்துறது கண்ணு அங்க இருந்தா தான் அங்கிருந்து ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அப்ப வான்னு சொன்னவர் அந்த சொல்றாரு, அவன் மீறி போ. அடுத்த வசனம், உடனே இயேசு பிடித்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு ஆண்டவன். என்ன சர்டிபிகேட்? அற்ப விசுவாசி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் சந்தேகப்பட்டாய்? சொல்லுங்களேன். ஆமென். அற்ப விசுவாசி. அல்லேலூயா. நமக்கு நிறைய பேருக்கு அந்த சர்டிபிகேட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஆண்டவன். அல்லேலூயா. ஆமென். நெஞ்சு வலிக்குது பாஸ்டர், ஏதாவது பண்ணுங்க. வேற சபை தான் அவங்க. ஜெபம் பண்ண இல்லம்மா, கேஸ் ட்ரபிள் தான், சரியா போயிடும். விட்டுட்டேன். 4 நாள் கழிச்சு அவங்க ஞாபகம் வந்துச்சு, ஃபோன் பண்ணி எப்படிமா இருக்குது அப்படின்னு. ஆண்டவர் கிருபையில சுகமாயிட்டேன் பாஸ்டர். அல்லேலூயான்னு சொன்னேன். எப்படிமான்னு கேட்டா சொல்றான், இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன்ல, நார்மல் வந்துடுச்சு, கேஸ் ட்ரபிள் தானா. நான் 2 ரூபாய்க்கு வழி சொன்னேன், அது 12,000 ரூபாய் செலவு பண்ணாதான் திருப்தியே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப என்ன ஆயிடுது? விசுவாசம். ஆண்டவர் என்ன சொல்றேன், பெங்களூர்ல ஒரு தம்பி போன வாரம் அவன் கடை திறந்து வச்சேன், ஒரு ஆபீஸ். 2-3 நாள் முன்னாடி, போன வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். அப்போ 10 நாள் முன்னாடி சிக் ஆயிட்டேன். ஏன்னா கிட்னியில கல்லுன்னு ரொம்ப வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் போனா 1.5 லட்ச ரூபாய் கேட்கறாங்க பெங்களூர்ல. டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வாடா அப்படின்னா. என்ன அவன் ஃபோன் எதை பேச வெளியில வந்தான். அப்படியே மூட்டை முடிச்சு கட்டினு வந்து நீ உள்ள போவாத அப்படின்னா. என்ன நான் சொல்றேன், வெளியில வந்து டெஸ்ட் எடுத்து பாரு நார்மல்னு வரணும். அதே போல வெளியில வந்தா டெஸ்ட் எடுத்து பார்த்தா நார்மல் வந்து 1.5 லட்ச ரூபாய் மிச்சம். அதில் தேவன் பள்ளிப்படத்துல இருந்து சொல்றேன். இன்னமும் இல்லை, போன வெள்ளிக்கிழமை அவனோட கடையை ஆபீஸை திறந்து வச்சேன் நான் பெங்களூர் பட்டணத்தில். வெளியில சொல்லுங்களேன். அப்ப அற்ப விஷயம் விசுவாசியம் இல்லாம நம்ம ஜபம் பண்ணா கூட ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. அப்படின்ற நம்பிக்கை, இன்னைக்கு ஒரு விடுதலையோட போவேன் என்ற நம்பிக்கையோட இருக்கணும். அற்ப விசுவாசி என்ற ஒரு பட்ட பேரை வாங்குறான். கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். நம்பர் 2, பிசாசு பீடிகையில் இருக்கிறான். 3வது அற்ப விசுவாசியா எல்லாரும் காட்டிலும் அவனை உயர்வா அவர் நினைச்சுக்கிறாரு. அவனை நம்பவே இல்லை. அவன் எப்படி தெரியுமா இருக்கிறான், அவன் போக்குல தான் இருக்கிறான். அல்லேலூயா. லூக்கா மத்தேயு 26 அதிகாரத்துல 73 வசனம். இயேசு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே நின்றவர்கள் பேதுருவனிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. என்ன பண்ணுது? நான் அவர் ஆள் இல்லைனாலும் அவன் பிஹேவியர் யாரை வெளிப்படுத்துது? அவன் பேச்சு இயேசுவை வெளிப்படுத்துகிறது. வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சொல்லுங்களேன். அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் என்ன பண்றான்? தொடங்கினான். உயிரை காப்பாத்திக்க எதுக்காக சபிக்கிறான்? சொல்லுங்க, எதுக்காக சபிக்கிறான்? எதுக்காக சத்தியம் பண்றான்? தெரியாது. அல்லேலூயா. உயிரை காப்பாத்திக்க சபிச்சு சத்தியம் பண்றான். இந்த மனுஷன் எனக்கு தெரியல, மறுதளிக்கிறான். சேவல் கூறி மறுதளிச்சு பின்பு மனங்கசந்து அழுகிறான். இதைத்தான் அவனும் பண்ண யூதாஸ் காரியத்தில். மனம் திரும்ப அவன் மனம் கசந்து அழுகிறான். இது வரைக்கும் அவன் யார் கேரக்டர்னா தான் சீமோன் தான், புல்லு தான். இப்போ இயேசு கடல் மேல் நடக்கும் போது யார் இருக்கிறாங்க? கூட யார் இருக்கிறான்? பேதுரு கூட யார் இருக்கிறானா இல்லையா? இயேசு இருக்கிறாரா இல்லையா? இப்போ இயேசு பிசாசு வந்து பக்கத்துல நிற்கும் போது தேவசத்துக்கு எடுத்துக்கும் யாரு கூட இருக்கிறான்? இயேசு இருக்கிறார். இப்ப சபிச்சு சத்தியம் பண்ணும்போது இயேசு அவனை ஒரு பார்வை பார்த்து தான் போறாரு. அப்போ யாருக்குறான்? 4 பிளண்டர் மிஸ்டேக்கும் இயேசு பக்கத்துல இருக்கு மொத்தம் பண்ணான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்ல சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். 4 மிஸ்டேக்கும் ஆண்டவர் பக்கத்துல இருக்கு மொத்தம் பண்ணான். ஆனால் ஒரு நாள் வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கலாம்.
பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவங்க வந்திருந்தார்கள். எத்தனை பேர்? 102 பேர். யார் யாரு? அப்போஸ்தலர் 1:13 நினைக்கிறேன். அதுல சொல்லிக்கிட்டு யார் யாருன்னு போட்டிருக்குது. அதுல எத்தனை பேர்னு போட்டிருக்குது? 120 பேர் கூடினார்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவர்கள் மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் கரெக்டா சொல்லி 14 அங்கே இவரெல்லாம் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரோட ஒரு மணி ஜபத்துல அந்நாட்டுக்கு சீசல் ஏறக்கூடிய 120 பேர் 120 பேர் கூடி இருக்கணும். பெந்தெகோஸ்தே நாள் வந்து லீடிங் யார் பண்றா? பேதுரு. வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வீடு முழுக்க நிரப்பிடுச்சு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச அவங்க எல்லாமே அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறார்கள். எத்தனை பேரு? ஏறக்குறைய 120 பேர். யார் இருக்கிறார்ல? பேதுரு. முக்கியமான இயேசுவோட அம்மா மரியாளும் இருக்கிறாங்க. அவங்களும் அபிஷேகம் பெற்றாங்க. அவங்களும் அப்ப அவங்க எந்த சபையை சேர்ந்தவங்க? நம்ம சபையை சேர்ந்தவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மைதானே? உண்மைதானே அது? ஆமென். அவங்களை பின்பற்றணும். அவங்கள மேல அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசணும். சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த அனுபவம் அவங்கள மேல நம்மளும் அந்த அனுபவத்துல இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த 120 பேர் அபிஷேகம் பெற்றும் போது அவங்களை லீட் பண்ணது பேதுரு. எழுந்து பிரசங்கம் பண்றான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்போ? இப்ப ஏசு இருக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா உள்ள யார் இருக்கிறா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் சொன்னார் அவரு, நான் போறது உனக்கு, நான் பக்கத்துல இருந்தா கூட என்னை ஏமாத்திடுவேன், நான் உள்ள வந்தா உன்னால ஏமாத்தவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ உள்ள வந்துட்டார், பயமே இல்லை அவனுக்கு. எழுந்து நின்று பிரசங்கம் பண்ற 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாரு. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் கூடினாங்க. பெண்கள் தவிர 5000 பேர், ஆண்கள் மட்டும் கூடினாங்க. ஆனா அவர் சாகும்போது ஒருத்தர் இருந்தாங்களா? அப்பத்துக்காக வந்தீங்க என்றார், அற்புதத்துக்காக வந்தீங்க என்றார். ஆனால் பேதுரு ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிப்பு நடத்த. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது பெருசா, 5000 பேர் கூடினது பெருசா? இப்படி சொன்னா புரியும். 8வது ஃபெயில் பாஸ் பெருசா, 10வது ஃபெயில் பெருசா? 8வது பாஸ் தான் பெருசா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் 3000 பேர் ரட்சிப்புல நடத்தின ஒரு பிரசங்கத்தை உடையவனாய் மாற்றினார். ஏன்னா இப்ப இயேசு வெளியில இல்ல, அந்த அக்கினி உனக்குள்ள வந்துருச்சு. போட்டாரு, பற்றி எறிய ஆரம்பித்து விட்டான். நடந்து போறான். அப்போஸ்தலர் 5 படிக்க வசனம் நேரம் இல்ல, 5 அதிகாரம் நடந்து போறான். அவன் நிழல் பட்டு வியாதியஸ்தர் சுஸ்தமானாங்க. கட்டுல தூக்கின்னு வந்து போடுறான். பேதுரு நிழலாது படாதான். என்ன விசுவாசம் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வானது தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரித்திரம் சொல்கிறது ஊழியமே செய்யக்கூடாது, இயேசு பேரையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் போது கொர்நேலி என்கிற வீட்டில கொடி நட்டு ஆண்டவரை ஆராதித்து கொண்டு ரெவல்யூஷன் பண்றான். பவுல் அதுக்கப்புறம் வரான், ரிவைவல் கொண்டு வரான். அல்லேலூயா. ஒரு புறஜாதி வீட்டுல பிரேயர் நடக்குது. நல்லா கவனிங்க. ஒரு பிரேயர் நடத்திட்டே இருக்கிறான். அந்த சமயத்துல வெளியில பிரசங்கம் கேட்டிருக்கிறவங்க புறஜாதி மக்கள், அவங்க எல்லாம் பிரசங்கத்தை உற்று கேட்டுட்டே இருக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்க யூதர்கள் எடுத்துற மத்தவங்க கூட சம்பந்தம் கிளம்ப மாட்டான். பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு எல்லா தலையிலும் கை வைக்கிற எல்லாரும் மேல என்ன வருது? ஆவியானவர். வெளியில உட்காந்துக்கிறாங்க சில பேர், புறஜாதிக வெளில உட்காந்து பாரு, ஐயோ இந்த தேவன் எப்படி வல்லமை உள்ளவர், எப்படி இறங்கி வராரு பாரு, எங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்ப பேதுருக்கு என்னன்னா, இங்கிருந்து வெளில போய் அவனை தொட்டான இவனுக்கு கோச்சின்னு போயிடுவானுங்க. நீ எப்படி புறஜாதியை தொடலாம்? அல்லேலூயா சொல்றீங்களே. பேதுரு தயங்குற சமயத்துல ஆண்டவர் ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிற, என்ன தெரியுமா? வசனத்தை கேட்ட யாவரும் பரிசுத்த அவனை இறங்கினார். நீ என்ன தொடர்றது? நானே வெளில போய் தொடர்றேன்னு தொடர். உடனே அவன் சொல்றான், நம்ம இப்போ அபிஷேகம் பெற்றவங்க இவங்க தண்ணியை விளக்கலாம, ஞானஸ்தானம் கொடுக்கலாம் இவங்களுக்கு. அவன் எப்படிப்பட்டவர்? தீட்டு பார்க்கிறவரா? எல்லைகளை கடந்து இறங்குகிறவர். எப்படிப்பட்ட ஒரு ஆளா மாறிட்டான். இப்ப இவன் சீமோன் கிடையாது, இப்ப யாரு? பேதுருவாய் மாறிட்டான். இப்ப கட்ட ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர்.
ஏன் சிலர் எழுத முடியல? நீ இன்னும் ஸ்திரப்படல, உனக்கு இன்னும் ஆவியின் பலன் வரல, ஆவியின் அனுபவம் வரல, இன்னும் ஆண்டவருடைய காத்திருக்கிற அனுபவம் இல்லை, உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டு இல்ல. நீ கர்த்தருடைய சமூகத்துல அந்த அக்கினியை பற்றி பிடித்துக் கொள்ளு, தேசமெங்கும் பற்றி எரிய ஆரம்பிக்கும். போன மாசம் இங்க பரிசுத்தாவின் ஐக்கியம்னு பேசின சப்ஜெக்ட் பெங்களூர்ல ஒரு சிஸ்டருக்கு அனுப்பிச்சேன். அது மூலமா அவங்க கேட்டுட்டு அந்த மினிஸ்ட்ரி லண்டன்ல கூட ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு ஏப்ரல் 2ல இருந்து 24 வரைக்கும் லண்டன் ஊழியத்துக்கு கூப்பிட்டு இருந்தார். இல்லையா? இந்த பாலா பொண்ணத்துல இந்த யுத்தம் வந்ததால கேன்சல் ஆயிடுச்சு. அந்த அம்மா 2 லட்ச ரூபா மேல 39,000 கிட்ட எனக்காக கட்டியிருந்தாங்க 3 நாள் அங்க ஸ்டே பண்றது. அது அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஆண்டவர் சாட்சி அந்த பணத்தை கூட எனக்கே கொடுத்தாங்க. பாஸ்டர் வச்சுங்க பாஸ்டர், ஒரு 6 மாசம் தள்ளி போகலாம், நீங்கள் வாங்க. அலையில சொல்லுங்களேன். எந்த மெசேஜ் தெரியுமா? இந்த சபையில பேசின மெசேஜ், பரிசுத்தாவின் ஐக்கியம் தலைப்புல பேசின. பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அலையில சொல்லுங்களேன். அவ பேதுரு எப்படிப்பட்டவனா இருந்தா எப்படி போயிட்டான் பாருங்க. அன்னைக்கு சபிச்சு சத்தியம் பண்ணா இயேசு உயிரை காப்பாத்திக்க ஒரு நாள் வந்ததுன்னா தெரியுமா, தூக்கி ஜெயில போட்டாங்க அவனை. நாளைக்கு கழுத்தறுத்து கொலை பண்ண தலைவர் என்ன பண்ணுகிறாருங்க சொல்லுங்களேன்? என்ன பண்றாரு? நாளைக்கு கழுத்தறுக்கிற மாதிரி அவனுங்க தூக்கம் வருமா? அன்னைக்கு சாவே இல்லை. ஒருவேளை அவரை பிடிச்சா இவரை பிடிக்கணும், அவரை தான் ஜெயிலுக்கு போனா, எங்க தன்னை பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு சத்தியமா இவர் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னவன் ஜெயில போட்ட தூங்கி இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் உள்ள அவனுக்குள்ள அந்த அக்னி எரியுது. இவனோட தரிசனம் முடிகிற வரைக்கும் உயிரை யாரும் எடுக்க முடியாது. முதிர் வயதுல நீ சாவன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறாரு, எவனும் தொட முடியாது. தூக்கம் அங்க வந்துச்சு இல்லையா? சேவல் கூடுதல 3 முறை மறுதளிச்சாங்க. சரித்திரம் சொல்லுகிறது அந்த நாளுக்கு அப்புறம் அவன் சாவர வரைக்கும் சேவல் கூடுறதுக்கு முன்னாடி அவன் தூங்குனதே கிடையாது. எங்க வந்துச்சு அந்த ஸ்திரத்தன்மை? வெளியில சொல்லுங்களேன். வெளியில இருந்து ஏமாத்திட்டான், உள்ள வந்து ஏமாற்ற முடியும். உள்ள இருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், எண்ணம் உண்டாயிற்று. வசனம் காமிக்க நேரம் டைம் ஆயிடுச்சு, நான் ஜெபிக்கலாம். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவனவரு அவனை ஸ்திரப்படுத்தி கட்டி அமைச்சார். அதுதான் சொன்னாரு, இந்த அக்னியை இப்பவே போட விரும்புறேன். இவன் கூட இருந்தாலும் என்னென்னமோ பண்றான், நான் உள்ள வந்தா ஸ்ட்ரைட் டைம் நடத்த முடியும். அதுக்காக தான் நான் நெருக்கப்படுகிறேன். இன்னும் நான் மகிமைப்படாதிருக்கிறபடியால் இந்த அக்னியை உங்களுக்கு போட முடியல என்றான். பேதுருக்கு அன்னைக்கு சொன்னார், பூமியின் மேல் அக்கினி பண்ணிப்போது பச்சரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் முடியாதபடியால் நெருக்கப்படுகிறேன். ஆனா இப்ப நமக்கு அந்த நெருக்கம் அவருக்கு இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஆவியான 2000 வருஷமா ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. 3 வருஷம் டைம் கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. புறஜாதி நமக்கு 2000 வருஷமா ஆண்டவர் டைம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டோட அபிஷேகத்துக்கு வேணும்? இன்னைக்கு நெருக்கம் இல்லை, கொடுக்க அவர் தயாரா இருக்கிறார், பெற்றுக்கொள்ள நாம் தயாரா இருக்கலாம்.